துனியா என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா 115 இடத்துல பயன்படுத்துறான். துனியாவுக்கு எதிராக இருப்பது ஆகிரத். 115 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். உஸ்ருன் ஐன்ல சொன்னா கஷ்டம், இது 12 இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துறான். இதற்கு எதிர்ச்சொல் யுஸ்ருன் யா, இலகு, லேசானது, சாதாரணமானது, இதை 36 இடத்துல பயன்படுத்தலாம். என்ன அர்த்தம் இங்க மாறுது? அப்ப 12 இடத்துல பயன்படுத்துற கடினம் என்ற வார்த்தையை 12 போயிருச்சுன்னா 24 2 மடங்கு அதிகமா அல்லாஹ் சொல்றான். 36 இடத்துல கடினம்தான் வாழ்க்கை அல்ல, கஷ்டம்தான் வாழ்க்கை அல்ல, நோய்தான் வாழ்க்கை அல்ல, சோதனை தான் வாழ்க்கை அல்ல, பிரச்சனை குழப்பம்தான் வாழ்க்கை அல்ல. இதற்கு எதிர்ச்சொல்லாக இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் 36 தடவை சொல்றான், உனக்கு நல்லது கிடைக்கும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்கு போனாங்க, அடிமையாக விற்கப்பட்டாங்க, வேலைக்காரனா வேலை செஞ்சாங்க, ஒரு குற்றத்திற்கு உருவானாங்க, பழி சொல்லப்பட்டது, சிறைக்கு போனாங்க. இது எல்லாம் உஸ்ருன். இது 12 தடவை பயன்படுத்துறான் அல்லாஹ். ஆனால் 36 தடவை யுஸ்ருன் பயன்படுத்திருக்காரு. அந்த யுஸ்ருன் தான் என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில ராஜாவாக, மன்னனாக, அரசனாக, அதிகாரியாக அந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்குனானே, அதுதான் யுஸ்ருன். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, நம்மளுடைய நெருப்பு உஸ்ருன் 12 தடவை அல்லாஹ் சொல்றான். நம்மளுதை வென்றார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது யுஸ்ருன், அது 36 தடவை சொல்றான். ஃபிரௌன் உடைய அட்டுழியங்கள் உஸ்ருன், அது 12 தடவை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஜெயித்து ஃபிரௌன் அழிந்தானே, அது யுஸ்ருன், 36 தடவை சொல்றான். மக்கால ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டது 12 தடவை உஸ்ருன். மதீனால ரசூலுல்லாஹ் செழிப்பாக இருந்தது யுஸ்ருன், அது 10 வருஷ வாழ்க்கை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அது 36 தடவை அல்லாஹ் சொல்ல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட பொக்கிஷமான குர்ஆன்